சத்தமா சொல்லமா அல்லேலூயா. கண்களை மூடி இந்த நல்ல நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய், இந்த உயிர் தெழுதல் ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி எனக்காக ஆவியானவரே நீர் பேசுவீராக. ஆவியானவரே நாங்கள் போய் ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர் தெழுந்த தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இந்த காலை ஆராதனை வேளை தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாயும் பிரயோஜனமாயும் இருக்க உதவி செய்ய இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் உட்கார்வோம். எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 3 வசனங்களை தொடர்ந்து வாசிப்போம். அதில் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 17ஆம் வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கடைசி வசனம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய தெய்வம் என்று சொல்லி. ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியரில் அழகாய் பவுல் எழுதுகிறார் 15ஆம் அதிகாரத்திலே. கிறிஸ்து என்ன சொல்லப்படுகிறது? உயிர் தெழுந்திராவிட்டால், ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனாகிய கர்த்தர், வார்த்தையாய் இருந்த தேவனாகிய கர்த்தர் இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பூமிக்கு வந்து தேவகுமாரன் பாவிகளான மனுஷனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் இருக்க வேண்டியதா இருந்தபடியினாலே அவர் ஒப்பு கொடுத்து மரணித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லாமா? அதை தான் பவுல் இங்கு அழகாய் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் உயிர் தெள்ளாமல் இருந்தார் என்று சொன்னால், ஒரு ஆமென் சொல்லாமா? எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அவர் உயிர் தெழுந்தா இல்லாமல் போயிட்டார்னா எப்படி இருக்கும்? அதுதான் இங்க அழகாய் சொல்லுகிறார். முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் உயிர் தெழுந்திருக்கவில்லை என்று சொன்னால், கிறிஸ்தவம் என்பது இந்த ஒரு மதமானது, ஒரு மார்க்கமானது இந்த உலகத்தில் இருந்திருக்காது. ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஒரு ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் விசுவாசிக்க நம்முடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி. ஒரு ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். அவர் உயிர் தெழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் ஆதி முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். நாம் விசுவாசிக்கிற விசுவாசமும் விருதாவா போயிருக்கும். ஆமென் சொல்லாமா? 17ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். அது மாத்திரமல்ல, கீழே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர். ஒரு ஆமென் சொல்லாமா? பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் எப்படி வந்திருக்கிறது நமக்கு? அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி, அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லாமா? அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டபடினாலதான் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லாமா? அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லாமா? அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அதுல எந்த சந்தேகமும்
இல்ல. ஆமென். அவர் உயிர் தெழுந்தபடியினாலதான், அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். இப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இயேசு கல்வாரி சிலுவையில மரித்துட்டாரு, ரத்தத்தை சிந்திட்டாரு. ஆனா அவர் உயிர் தெழல அப்படின்னு வச்சுங்களேன். அவர் சிந்தின ரத்தம் விருதா. அவர் சிந்தின ரத்தம் விருதா. நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அந்நிய பார்த்து சொல்லுவான், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்க உங்கள் தெய்வம் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னபடியினாலே எல்லாமே விருதாவா போயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லாமா? ஆகையினாலே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அவர் எப்படி மரித்தாரோ அது உண்மை என்று சொன்னால், அவர் உயிரோடு கூட எழுந்ததும் உண்மையா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால்தான் யோபு பக்தன், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த பக்தன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். இரண்டாவது காரியம் மிக அழகாய் சொல்லுகிறது. லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட், தேவனாகிய கர்த்தர் உயிரோடு கூட எழுந்தார். இரண்டாவது காரியம், உயிரோடு கூட எழுந்து மாத்திரமல்ல, அவர் எப்படி எழுந்தார் தெரியுமா? தேவாதி தேவனாய் எழுந்தார், ராஜாதி ராஜனாய் எழுந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? மூன்றாம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்து 2 பேர் அவர் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை சொல்லுங்களேன், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஒரு ஆமென் சொல்லாமா? நீங்கள் உயிரோடு இருக்கிற தேவனை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்க இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? உயிரோடு கூட இருக்கிற தேவனை செத்து போன இடத்துல தேவனுடைய கல்லறையில போய் தேடிக்கொண்டிருக்கிறபடியால் சொல்லுகிறார், நீங்கள் தேடுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் இங்க இல்லை. நீ பார்த்த மனிதனாகிய இயேசு கிறிஸ்து இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தபடியினாலே அவர் தேவனாய் இருக்கிற. ஒரு ஆமென் சொல்லமா? நான் கொஞ்சம் மாத்தி பேசுறேன். இருந்த தேவன் இல்ல. ஒரு ஆமென் சொல்லமா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருந்தவரும் போதும், அங்கே அப்படியே வைங்க. இப்ப இருக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லாமா? இருந்தவர் அல்ல. இருந்தவர் ஒருவேளை மரித்து போயிருக்கலாம், ஆனா இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு கூட பிதாவாகிய தேவனாய். ஒரு ஆமென் சொல்லாமா? சர்வ அதிகாரங்களோடு கூட சர்வ வல்லமையோடு கூட அவர் உயிர் தெழுந்து ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? நீங்கள் தேடுகிற மாம்சமான இயேசுவாகிய தேவன் அவர் இங்கல்ல, மாம்சமான மனிதன் அவர் இங்கல்ல. அவர் உயிரோடு கூட எழுந்தபடியினால அவர் எப்படி இருக்கிறாரா? சகல அதிகாரங்களோடும் சகல வல்லமைகளோடும் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஜீவாதிபதியை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். நீங்கள் தேடுகிற தேவன் மனுஷன் இயேசு கிறிஸ்து இங்க இல்ல. ஒரு ஆமென் சொல்லமா? இன்னைக்கு அநேகர் இப்படிதான் புரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தேவனை தேடப்படாத இடத்துல தேடி கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறவங்க தேவனை பார்க்க கூடாத விதத்துல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் மனுஷனாவே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாம் மனுஷனை ஆராதிக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லாமா? தேவாதி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ராஜாதி ராஜாதி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு இந்த பூமியில மனுஷனாய் வாழ கொடுக்கப்பட்ட வயது 33 வயசு, அவ்வளவுதான். ராமன் சொல்லாமா? அவர் தேவாதி தேவன். ராமன் சொல்லாமா? அவர் 100க்கு 100 மனிதனாய் வாழ்ந்தது உண்மை, அவர் 100க்கு 100 தேவனாய் உயிரோடு கூட எழுந்தது அதிக உண்மையா இருக்கிறது. ராமன் சொல்லாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் சொல்லுங்களேன்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் சொல்லுங்களேன்? அவர் உயிர் தெழுதவில்லை என்று சொன்னால் கிறிஸ்துவும் இல்லை. ரெண்டாவது, அவர் உயிர் தெழுது எப்படி எழுந்திருக்கிறாரு? தேவாதி தேவனாய் எழுந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அதன் ஆசீர்வாதங்களும். என்னது? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அதன் ஆசீர்வாதங்களும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் அவருடைய உயிர்த்தெழுதல்ல நமக்கு எப்படி பலித்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் இல்லை, இதுல லூக்கால வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. ஒரு ஆமென் சொல்லாமா? லூக்கா எழுதும் போது கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். மார்க்கின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் கொஞ்சம் விளக்கமாய் எழுதுகிறார். கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று போதும், ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? வாரத்தின் முதல் நாள்ல இயேசுவின் சரீரத்தை காணும்படி மரியாள், மகதலேனா மரியாள், வேறு சில ஸ்திரீகளோடு கூட போறாங்க. போகிற வழியிலேயே அவங்க பேசிக்கொண்டு போகிற காரியம் என்ன தெரியுமா? ஐயோ, இவ்வளோ பெரிய கல்லை வச்சு அடைச்சிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லாமா? எப்படி நான் போய் அந்த கல்லை தள்ளுவேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு போகிறதை மார்க் இங்கு குறிப்பிடுகிறான். கொஞ்சம் வித்தியாசமாய் குறிப்பிடுகிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதங்கள் எப்படி செயல்படுகிறது பாருங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பாரம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட கற்கள் இருக்கிறது, யார் இதை புரட்டி தள்ளுவார்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் இதை புரட்டி தள்ளுவார்? பலவீனங்கள் என்ற பாறை இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லாமா? கடன் என்ற பாறை இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. யார் இப்பேற்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் இருந்து புரட்டி தள்ளுவார் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? ஆனால் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணுகிறது தெரியுமா? நீ புலம்புறதுக்கு முன்பதாகவே, நீ யோசிக்கிறதுக்கு முன்பதாகவே, நீ தேவனுடைய சமயத்தில் அபாயமிடுகிறதுக்கு முன்பதாகவே உனக்காகவே உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணுகிறதா? கல்லை புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லமா? நீ தேவனுடைய சமூகத்தில் முறையெடுக்கிறதுக்கு முன்பதாகவே உனக்காக தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? 2 தேவதூதர்கள் வந்தார்கள், கல்லை புரட்டி தள்ளினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால கல்லை குறித்து, அதாவது நம்முடைய வாழ்க்கையில தடையாயிருக்கிற கல்லை குறித்து, பாரமாயிருக்கிற கல்லை குறித்து ஒரு நாளும் நாம் சிந்தியாதபடிக்கு, நீ சிந்திக்கிறதுக்கு முன்பதாகவே உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாரத்தை பார்த்து, உன் கவலைகளை பார்த்து உனக்காக அற்புதம் செய்ய ஒரு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? ராமன் சொல்லாமா? உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்க்கலாம். அந்த கல்லுல கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் சரீரம் உள்ள இருக்கிறது, கல்லு அடைப்பட்டு இருக்கிறது, கல்லுக்கு சீல் வச்சிருக்கிறாங்க, யாரும் கல்லை திறக்கக்கூடாது என்று சொல்லி. ஒரு ஆமென் சொல்லாமா? நம்ம வெளியே நிற்கிறோம், கிறிஸ்துவை காணக்கூடாதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு தடையா என்ன இருக்குதா? கல் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லாமா? புறஜாதியாருக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாலும் யூதர்களுக்கு தான் அவர் ஊழியம் செஞ்சார். ஒரு ஆமென் சொல்லாமா? இந்த கல் புறஜாதியாருக்கு என்னை குறித்து அறிவிக்க கூடாதபடிக்கு, என் சுவிசேஷம் புறஜாதியருக்கு செல்லாதபடிக்கு, என்னுடைய நாமம் புறஜாதியர் மத்தியில் மகிமைப்படாதபடிக்கு ஒரு காலமும் இந்த கல் எனக்கு தடையா இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவருக்கு நமக்கும் இருந்த இடையா இருந்ததான இந்த கல்லை பிளந்து போட்டார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இதுதான் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதமா இருக்கிறது. பிதாவோடு கூட சேருகிறதான ஒரு ஐக்கியத்தை, அவருக்கு நடுவே இருந்ததான கல்லை பிளந்து போட்டு அவருடைய உயிர்த்தெழுதலினாலே பிதாவோடு கூட ஒப்புரவாகிற ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தருடைய சமூகத்துக்கு சேர முடியாது. அவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். அவர் உயிரோடு கூட எழுந்ததுக்கு அப்புறம் அவர் மனிதன் அல்லவே அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் உயிர் தெழுந்ததுக்கு பிறகு அவர் மனிதன் அல்ல, அவர் பிதாவாகிய தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? ராமன் சொல்லுங்களேன். ராமன் சொல்லுங்களேன். அந்த பிதாவாகிய தேவனோடு கூட கிறிஸ்துவின் மரணமானது, அவருடைய உயிர்த்தெழுதலானது பாவியாகிய நம்மை அவருடைய இரத்தத்தை பரிசுத்தப்படுத்தபடினாலே உனக்கும் எனக்கும் இடையே எந்த ஒரு காரியம் இல்லாதபடிக்கு இந்த கல்லை நான் புரட்டி போடுகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட ஒப்புரவாகிற ஒரு ஐக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ராமன் சொல்லாமா? எத்தனை பாக்கியம் பாருங்க. ராஜாதி ராஜாவா இருக்க வேண்டிய தேவன், கர்த்தாதி கர்த்தரா இருக்க வேண்டிய தேவன், அவர் இந்த பூமிக்கு வந்து பாவிகளான மனுஷருடைய கைகள் அடிபட்டு அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவருடைய ரத்தத்தினால் இந்த மனித குலத்தின் பாவங்களை மன்னித்து அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதுதாங்க ஆசீர்வாதம்.
ராமேன் சொல்லாமா, ராமேன் சொல்லாமா. இதுதான் ஆசீர்வாதம். அவரோடு கூட ஒப்புரவாகிறதான, பிதாவோடு கூட ஒப்புரவாகிறதான ஒரு ஆசீர்வாதத்தை கிறிஸ்து அவருடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார். ராமேன் சொல்லாமா, ராமேன் சொல்லாமா. என்னுடைய சத்தியம் என் ஜனங்களுக்கு புறப்பட்டு போகாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் அவருடைய மரணத்துல முறியடிச்சிட்டார் ஆண்டவர். ராமன் சொல்லாமா. எப்படி தேவாலயத்தின் திரைச்சிலை மேலே இருந்து கீழே மட்டும் இரண்டாய் பிளந்து என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல அவருடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலும் கல்லை புரட்டி போட்டு நான் சகல ஜனத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி நிரூபித்து காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். ராமன் சொல்லாமா, ராமன் சொல்லாமா. கர்த்தர் உயிர்த்தெழுந்து உண்மை என்று சொன்னால் அந்த கல்லை புரட்டி போட்டு பிதாவோடு கூட சேருகிறதான அந்த ஐக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ராமன் சொல்லாமா. கர்த்தர் நல்லவர். 4வது காரியத்தை குறித்து பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை பார்த்து ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ராமன் சொல்லாமா. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மரியாள் 11ஆம் வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, யார் அழுகிறா பார்த்தீங்கன்னா மரியாள் அழுது கொண்டிருக்கிறார். 2வது ஆசீர்வாதம். முதலாவது, தேவனாகி கர்த்தர் கல்லை புரட்டி போட்டு பிதாவோடு கூட சேருகிறதான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் உயிர்த்தெழுதலின் மூலமாய். 2வது பார்த்தீங்கன்னா மரியாள் அழுது கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சரீரத்தை காணோம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுது, அதுதான் 15ஆம் வசனம். அவளை இயேசு பார்த்து, ஒரு ஆமென் சொல்லலாமா, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்க. ஒரு ஆமென் சொல்லலாமா. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ விசுவாசத்தோடு கூட கர்த்தரை தேடும் போது அவர் உங்களுக்கு தென்படுகிறவராய் இருக்கிறார். ராமன் சொல்லமா. விசுவாசத்தோடு உங்கள் ஜபங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உன் ஜபத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். மரியாள் அழுத உடனே முதலாவது உயிர்த்தெழுந்த பிறகு அவளுக்கு தான் தரிசனமாகிறார் ஆண்டவர். யாருக்குமே தரிசனமாகல. அழுகிற மரியாளுக்கு தரிசனமாகி, மரியாளே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். ஏன் தெரியுமா? பாரத்தோடு கூட தேவனை தேடுகிறார். ராமன் சொல்லுங்களேன். விசுவாசத்தோடு கூட தேவனை தேடுகிறார். என் இயேசுவின் ஆண்டவரின் சரீரத்தை காணாமல் அவள் அழுது கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லாமா. இன்னைக்கு நீங்க பாரத்தோடு கூட கர்த்தரை தேடுவீங்கன்னா உங்களுக்கு தென்படுகிற தேவனாய் இருக்கிறார். ராமன் சொல்லாமா. கர்த்தனால் அவர் பாரத்தோடு கூட நீங்கள் தேவனை தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுகிற தேவனாய், நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கூப்பிடும் போது நம்முடைய கூப்பிரலின் குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன். ராமன் சொல்லாமா, ராமன் சொல்லாமா. யூதர்கள் ஆண்டவரை பார்த்து யாவே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படியா? யாவே என்ற வார்த்தையை யூதர்கள் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது சர்வ வல்லவருடைய நாமம், பயங்கரமான நாமம். அதை சொன்னாலே நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு யாவே என்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லாமா. அதுக்கு பதில் அடோனாய் என்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய நாமங்கள், கர்த்தருடைய பெயர். அடோனாய், யாவேன்னு சொல்றதுக்கு பதிலாக அடோனாய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமென் சொல்லாமா. ஆனா அவன் பயப்படுறான். அவருடைய உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு பாருங்க. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார், பிதாவா இருக்கிறாரு. ஆனா மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய் கேட்கிறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவோடு கூட பேசுகிறதான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ராமன் சொல்லாமா. யூதர்கள் பயப்படுறான். ஆனா நம்ம அவர் எப்படி கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறான புத்திரத்தின் சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவருடைய மரணம் நம்மை பிதாவோடு கூட சேர்த்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய மரணம் நீ அப்பா என்று கூப்பிடும் போது உன் அருகாமையில் வந்து பிதாவே உனக்கு பதில் அளிக்கக்கூடியதான காரியத்தை அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை செஞ்சிருக்கிறது. ராமன் சொல்லாமா, ராமன் சொல்லாமா. பிதா இடத்துல யாராலும் நெருங்க முடியாது. மோசே கெஞ்சுறான், ஆண்டவரே உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும்னு சொல்லி. என்னை பார்த்தா நீ உயிரோடு கூட இருக்க முடியாதுப்பான்னு சொல்றாரு. அப்பவும் அடம் பிடிக்கிறதுனால கண்மலையின் வெடிப்பில வைத்து கரத்தினாலே மூடி அவர் தூரமா போகும்போது பின்னாடி சும்மா லைட்டா பார்த்தான்.
ராமன் சொல்லாமா. ஆனா அவருடைய உயிர்த்தெழுதின் மரணம் எப்படி இருக்குது பாருங்களேன். அதாவது உயிர்த்தெழுதின் வல்லமையினுடைய ஆசீர்வாதங்கள் பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாகிறதான, பிதாவாகிய தேவனையே அப்பான்னு கூப்பிடுகிறதான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறது. ராமன் சொல்லாமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இடையே இருந்த கல்லை புரட்டி போட்டு பிதாவுக்கு நமக்கு ஒப்புரவான ஐக்கியத்தை தந்தது மாத்திரமல்லாமல் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதின் ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறது. ராமன் சொல்லாமா. ராமன் சொல்லாமா. அவன் பயப்படுறான். அந்த குலத்துல இயேசு வந்தார், அவன் பயப்படுறான். ஆனா புறஜாதியார் நமக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா. ராமன் சொல்லாமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஐந்தாவது காரியத்தை குறித்து சொல்றேன். லூக்காவில் நாம் வாசிக்கிறோம். எம்மா ஒரு சீஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 7 அல்லது 8 மைல் தூரத்துக்கு அவங்க போய் கொண்டு இருக்கும் போது எம்மா ஒரு சீஷர்களுக்கு தேவனாய் கர்த்தர் தரிசனமாகிறார். ராமன் சொல்லாமா. நாம் நன்றாக படிச்சிருக்கிறோம், இப்போ கூட படித்தோம். 2வது, கூடியிருக்கிற அறையில சீசர்களுடைய மத்தியில் தேவனாகிய கர்த்தர் தரிசனமாகிறார். 3வது, இது எல்லாவற்றுக்கும் மேலாக பேதுரு ஊழியத்தை விட்டு விட்டான், தேவனுடைய மரணத்தை மறந்து போனான், உயிர்த்தெழுதலை மறந்து போய் மீன் பிடிக்க போயிட்டான். ஒரு ஆமென் சொல்லாமா. இந்த 3 கூட்டத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் தரிசனமாகிறார். நல்லா புரிஞ்சுங்க. எம்மா ஒரு சீஷருக்கு ஏன் தரிசனமானாரு? மறந்துட்டான், கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போயிட்டான். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஒவ்வொரு வேளையும் சொல்லிக் கொண்டிருந்த காரியம் இதான். மனுஷகுமாரன் பாவிலோனை கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும், சிலுவையை சுமக்கவும், ஜீவனை விடவும், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்போம். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா சீசர்கள் மறந்து போயிட்டான். அதனாலதான் எம்மா ஒரு சீசருக்கு போயிட்டு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. அப்பா, இந்த வார்த்தையை தான்ப்பா நிறைவேறும்படிக்கு சொன்ன அந்த நாட்கள் தான் இப்போ வந்திருக்கிறது. ராமன் சொல்லமா. பூட்டி இருந்த அறைக்குள்ள போய் சீசர்கள் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன பாருன்னு சொல்றாரு. தோமா சொல்றான், இல்ல உம்முடைய விழாவிலே என் விரலை விட்டு நான் பார்த்தால் ஒழிய நான் உண்மை நம்ப மாட்டேன்றான். ராமன் சொல்லமா. பேதுரு ஒரு படி மேல போயிட்டான், ஊழியத்தை விட்டுட்டான், தேவனை மறந்து போனான். நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி மீன் பிடிக்கவும் போயிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுது? நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய வார்த்தையின் நித்தமும் நம்மளை மறக்க பண்ணுகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள் சில நேரத்தில் சத்துரு தந்திரமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு நம்மை பின்வாங்க பண்ணுகிறான். ஒரு ஆமென் சொல்லாமா. அப்படிதான் பின்வாங்கி போயிட்டாங்க சீசர்கள் எல்லாம். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் தரிசனமாகி இந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டியது அவசியமாய் இருக்கிறபடியினாலே என் வாழ்க்கையிலே, என் ஊழியத்தில் இந்த வார்த்தைகள் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லமா. இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி தெரியுமா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை குறித்ததான ஒரு தெளிவில்லாமல், கர்த்தருடைய வார்த்தை குறித்ததான ஒரு அறிவில்லாமல், வேதத்தின் வசனத்தின் வெளிப்பாடு இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கிறிஸ்தவர் சில பேர் சொல்லுகிறாங்க. எப்படி தெரியுமா சொல்றாங்க? என்னப்பா, ஒரு நாள் வருது, ஒரு நாள் போறது, ஒரு வருஷம் வருது, ஒரு வருஷம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது, ஆண்டவர் வராரு வராரு வராருன்னு சொல்லி கொண்டே இருக்கிறாங்களே, எங்க இன்னும் ஆண்டவர் வரலையே? ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது, இன்னொரு சந்ததி வருகிறது, ஆனால் ஆண்டவர் பாடு வந்தது இல்லையே. ராமன் சொல்லமா. அநேகருடைய குழப்பங்கள், இந்த வார்த்தைகளுடைய குழப்பங்கள் இருதயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசு வராரு வரான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா வரலையே. நான் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. ராமன் சொல்லாமா. எப்படி அவர் மரித்தது உண்மை என்று சொன்னால், எப்படி அவர் உயிரோடு கூட எழுந்தது உண்மை என்று சொன்னால், எப்படி அவர் பரநேறி சென்றது உண்மை என்று சொன்னால், அப்படியே அவர் மீண்டும் வருவது உண்மையா இருக்கிறது. ராமன் சொல்லாமா. ஆகினால்தான் சொன்ன, இருந்தவரும் இப்ப இருக்கிற தேவன் வரப்போகிறவரும் ஆகிய கர்த்தராய் இருக்கிறவர். ராமன் சொல்லாமா. சிலர் இப்படி சொல்றாங்க, தாமதிக்கிறார் என்று அவர் சொல்லுகிறபடி அவர் ஒரு நாளும் தாமதிக்கிற தேவன் அல்லவே அல்ல. ஏன் தாமதிக்கிறாரே? ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய தேவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்காக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும், சத்தியமா நிறைவேறும். நீ நம்பினாலும் சரி, நம்பினாலும் சரி, அவர் மேகத்தின் மேல வரப்போகிறார். ராமன் சொல்லாமா. உயிர் தெழுந்த வல்லமையோடு கூட அவர் மேகத்தின் மேல வரப்போகிறார். ஆரவாரத்தோடு, பிரதான தூதர்களோடு, சத்தங்களோடு, எக்கால சத்தத்தோடு அவர் வரப்போகிறார். ராமன் சொல்லாமா. காலங்கள், சத்தியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ லேட்டஸ்டா ஒரு சத்தியம் பரவி கொண்டிருக்கிறது. ரகசிய வருகை இல்லை. ராமன் சொல்லாமா. ரகசிய வருகை
இல்ல, டைரக்டா ஆண்டவர் வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது போல சத்தியங்கள் நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லாமா? வசனங்கள்ல தெளிவுள்ளவனா இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும். அததான் ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லுகிறார், மந்த இருதயம் உள்ளவனா இருக்காதப்பா, அபிவிசுவாசியா இருக்காத. நான் உன் கூட இருக்கும்போது படிச்சு படிச்சு உனக்கு சொன்னல, இந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலேயே ஊழியத்துல நிறைவேற வேண்டியது அவசியமா இருக்குது என்று சொல்லி. ஆமென் சொல்லாமா? அவர் வரப்போகிற அதிக நிச்சயம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். அவர் வருவது அதிக நிச்சயமா இருக்கிற. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுத்து அவனை சீசரா. ஒரு ஆமென் சொல்லமா? இதுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்ததுக்கு நீங்க தான் சாட்சி, நம்ம தான் சாட்சி. ராமன் சொல்லாமா? சகல ஜாதிக்கும் போய் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலையும் கர்த்தருடைய மரணத்தையும் கர்த்தருடைய நாமத்தின், அதாவது ராஜ்யத்தின் குறித்தான சுவிசேஷத்தை சொல்லி அவருக்கு நம்ம சாட்சிகளா இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ராமன் சொல்லமா? இதெல்லாம் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். கெட்டு போகிறவனுக்கு அது எப்படி இருக்கிறதா? வைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் தெரியும் அது தேவ பலனா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லாமா? தேவ பலனா இருக்கிறது. நாம தான் சாட்சி, நம்ம தான் போய் சொல்லணும், என் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உன் பாவங்களுக்காக மரித்தார், உன் அக்கிரமங்களுக்காக மரித்தார், ஆனாலும் உன்னை வாழ வைக்கும்படியாக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்று சொல்லி நாம தான் சாட்சி. உயிர்த்தெழுந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் சீசர்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான், சகல ஜாதிக்கு சொல்லு, நான் மீண்டும் வருவன் சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு, ஞானஸ்தானத்தை கொடு, அவர்களை சீஷர்களாக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? கடைசியான ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதற்கொண்டு 7ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் வைத்திராமல் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஒரு ஆமென் சொல்லாமா? நல்லா புரிஞ்சுங்க. கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. மரியாள் வந்து சீசர் இடத்துல சொல்றாங்க, நாங்க தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்துல பேதுரு எழுந்து ஓடுறா போல. எதுக்கு? கல்லறையை பார்க்க ஓடுறான். பேதுருவை முந்தி மற்ற சீஷர்கள் ஓடி போகிறாங்க. ராமன் சொல்லாமா? பேதுரு எழுந்து ஓடினவன் ஓட முடியல, ஆனா மற்ற சீஷர்கள் எழுந்து ஓடி போகிறான். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படிதான்? யாரு முன்னால ஓடுறான்னு முக்கியம் இல்ல, யாரு தொடர்ந்து ஓடுறான்னு தான் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? யாரு முன்னாடி ஓடினான்னு முக்கியம் இல்ல, முன்னாடி ஓடி போனவன் என்ன தெரியுமா பண்ணா? கல்லறை இடத்துல வந்து நின்றான், உள்ளேயே போல. ஆனா பின்னாடி ஓடி வந்த பேதுரு கல்லறினிடத்தில் போய் எல்லா சீலைகளையும் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? இதைத்தான் பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்ட. ஒரு ஆமென் சொல்லாமா? நீங்க நினைக்கலாம், அவன் ஆசீர்வாதத்துல முன்னாடி போறானே, அவன் எல்லா காரியத்துல முன்னாடி போய் கொண்டு இருக்கிறான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்பா அவன் முன்னாடி போனா போட்டோம், ஆனா நீ தொடர்ந்து ஓடு, நீ ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தொடர்ந்து ஓடு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன முக்கியம் தெரியுமா? கன்சிஸ்டன்சி. ஒரு ஆமென் சொல்லாமா? தொடர்ந்து ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாதி வழியில நிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, தொடர்ந்து ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பேதுரு பின்னால வந்தாலும் அவன் தொடர்ந்து ஓடனான். ஒரு ஆமென் சொல்லாமா? தொடர்ந்து ஓட வேண்டியது அவசியமா இருக்குது. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் தொடர்ந்து ஓடுகிற பாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. யாரு முன்னாடி ஓடினாலும் பரவாயில்லம்மா,
யார் உன் முன்னாடி ரொம்ப ஃபாஸ்டா போனாலும் பரவாயில்ல, ஊழியத்தில் அநேக காரியங்களை வைத்திருந்தாலும் பரவாயில்ல, அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தருடைய ஆவியான உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ தொடர்ந்து ஓடு. உனக்கு நான் நியாயமித்திருக்கிற ஓட்டத்துல தொடர்ந்து ஓடு. உனக்கு நான் குறித்திருக்கிற ஓட்டத்துல நீ தொடர்ந்து ஓடு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உனக்கு நான் வைத்திருக்கிற ஓட்டத்தை தொடர்ந்து ஓடி உன் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து உன் விசுவாசத்தை காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் விசுவாசத்தை காத்துக்கொள், உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் தொடர்ந்து ஓட கிருபை தாங்கப்பா. வாயை திறந்து ஒரே ஒரு நிமிஷம், அப்பா நான் தொடர்ந்து ஓட கிருபை. கொஞ்சம் வாயை திறந்து, அப்பா நான் தொடர்ந்து ஓட கிருபை சொல்லுங்க. வழியிலே நான் நின்று போகாதபடிக்கு, வழியில வருகிற டிஸ்ட்ராக்ஷன் ஆண்டவரே என் கண்களை, என் சிந்தைகளை, இருதயத்தை கொடுத்து விடாதபடிக்கு, என் ஓட்டத்தில் ஆண்டவரே நான் தொடர்ந்து ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓட ஆவியானவர் நீர் எனக்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நீர் எனக்கு உதவி செய்வீராக. நீர் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் பிரசங்கிப்பது விருதா, எங்களுடைய விசுவாசம் விருதா, நாங்கள் இன்னமும் பாவத்தில் இருந்திருப்போம். என் தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் உயிரோடு கூட எழுந்தது மாத்திரமல்ல, எனக்கும் உமக்கும் இருந்த இருந்ததான எல்லா பிரிவினைகளை அகற்றி போட்டு நான் என் அப்பாவை அப்பா என்று கூப்பிடுகிறான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு தந்து என்னுடைய மந்த இருதயத்தை போக்கி உடைய ஊழியத்துக்கு எங்களை சாட்சிகளாய் மாற்றி எங்களை தொடர்ந்து ஓட பண்ண ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த வல்லமையுள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.